நீங்க பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தேர்தல் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்பனா சபாநாயகராக தன்னிச்சையாக தாவேகா அவங்க கேண்டிடேட்டை போட முடியுமா? இப்போ எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தானே போட முடியும். அப்ப எல்லாருக்கும் பொருத்தமான ஒருவர் தானே. அப்பா என்னாச்சு இருந்தாங்க, இது வரைக்கும் அவங்க தான், இந்த புரோட்டம் ஸ்பீக்கர் வர்ற வரைக்கும் அவங்க தான். ஆனா அப்பா என்னாச்சு என்னதான் இருந்தாலும் ரூலிங் பார்ட்டியோட பெர்சன் தான், திமுகவோட பெர்சன் தான். இப்போ வரப்போற சபாநாயகர் உண்மையிலேயே டிஃபரெண்ட் பர்சனாக, நடுநிலை தவறாதவராக, சபையை நடத்தி செல்பவராக வரணும் அப்படின்னு இடதுசாரிகளும் மற்றவங்களும் விரும்பினா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடுத. நமக்கு இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது ஆக்சுவலா வந்து we have to welcome itங்கிறதா என்னோட கருத்து. அதுதான் திரு பெருமாள் மணி தொடங்கினாப்ல அது சொல்றதும், இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகி இருக்குது, பேசுவதற்கான ஒரு களம் வந்திருக்கு, வெளிப்படையா மற்ற கட்சிகள் தங்களுக்கான பார்வை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்திருக்குங்கிறார் அவரு. எல்லா கட்சிகளையும் கலந்து ஆலோசிக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு. அது இதுவரைக்கும் நம்ம 1967 இருந்து பார்க்காத கம்பல்ஷன். 1967ல சபாநாயகர் தேர்தல் வந்துச்சு, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து ராஜாஜி வந்து கருத்திருமண சபாநாயகர் ஆக்குங்க, இல்லைன்னா வேற யாரையாவது ஆக்குங்கன்னு தான் சொன்னாரு. அண்ணா ஒத்துக்கிடல. ஒத்துக்காம தானே சீபா ஐயா வந்தாரு, சீபா ஆயத்தனார் ஐயா. அதுலதான் தேன் நிலவு முறிந்ததுன்னு ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு கருத்தை எடுத்து வச்சாங்க. எதுக்கான சொல்ல வர்றேன்னா, சபாநாயகர் தேர்தல் அவ்வளவு முக்கியமானது. மெஜாரிட்டி உள்ள திமுகவுக்கே ராஜாஜி அவர்கள் சபாநாயகராக வேற ஆளை போடுங்கன்னு சொன்னது தானே அது. சபாநாயகர் கட்டாயமா அவர் கையில தான் எல்லாம் இருக்குங்கும் போது, சட்டமன்றத்தினுடைய எல்லா முடிவுகளையும் அவர் எடுக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு தான் அது. அதுல அது வந்து தீர்மானிக்கிறதுல இப்ப மற்ற கட்சிகளும் ரோல் பிளே பண்ணுவாங்கன்றீங்க. அது ஒரு பெரிய ரோல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 வருடம் அவையை நடத்த வேண்டிய ஒரு ரோல் அவங்களுக்கு கிடைச்சிருது. எல்லா கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கும் அவங்க முடிவு சொல்லணும், எல்லாருக்கும் பேசுறதுக்கான டைம் கொடுக்கணும். சபாநாயகர் அறையில வந்து முதலமைச்சர் போகணும், ஒவ்வொரு முறையும் போக வேண்டியது வரும். இப்போ அவை தொடங்குவதற்கு முன்பே சபாநாயகர் சப்போஸ் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் தான் வரணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுத்தாங்கன்னா முடிவு எடுத்ததுதான். ஸோ திமுக இதுல வந்து கொஞ்சம் டாக்ட்ஃபுல்லா பிளே பண்ணிருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு இருக்கு. எப்படி சொல்றீங்க? என்னன்னா திமுக எப்படி சொல்றேன்னாங்க, இன்றைய தேதிக்கு வந்து ஒரு அர்பன் ஏரியால பெரிய அளவுக்கு வந்து தாவேகா ஸ்கோர் பண்ணியிருக்கு இல்லைங்களா? அப்ப நான் வந்து ஒரு 2 days 3 days பேக் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் படிச்சாங்க. அதுல அவன் என்ன சொல்றான்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் பை சேட்டலைட் நைட் லைட் இன்டென்சிட்டின்னு ஒரு தியரி சொல்றாங்க. சேட்டலைட்ல இருந்து நைட் லைட் பார்க்கும்போது இன்டென்சிட்டிக்கு வச்சு நீங்க கிளாசிஃபை பண்ணுங்க கான்ஸ்டிட்யூன்சியை. அது எப்படி அப்படின்னா வந்து ஹைலி அர்பன், மாடரேட்லி அர்பன், ரூரல், ஹைலி ரூரல், மாடரேட்லி ரூரல் 4ஆ பிரிக்கிறான். இதுல வந்துங்க தாவேகாவோட பெர்ஃபார்மன்ஸ், டிஎம்கே பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி பிற கட்சிகளோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஹைலி அர்பன் ஏரியாவிலையும் மாடரேட்லி அர்பன் ஏரியாவிலையும் தான் நைட் லைட் இன்டென்சிட்டியை வச்சு தாவேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. வரப்போறது ரூரல் தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் தான் முதல்ல வந்தாங்க. அப்போ திமுகவோட இருக்கிறது அட்வான்டேஜா, தாவேகா கூட்டணிக்குள்ளே போறது அட்வான்டேஜான்னு எல்லாரும் டிசைட் பண்ண வேண்டியது வரும்ல. அந்த இடம் அது வரும்போது அவங்க ஏத்துதான் போட்டி போடுவாங்க. அப்படின்னா தாவேகா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும். ஆளுங்கட்சியா எடுத்துட்டு ரூரல் இதுல பஞ்சாயத்துகள்ல தோத்தாங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். ஐ மீன் பேரூராட்சிகள்ல தோத்தாங்கன்னா. இது வந்து ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஜனநாயக ரீதியாக எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். பெர்ஹாப்ஸ் விஜய்க்கு வந்து அந்த அனுபவம் கூட இருக்கலாம், சினிமா ஃபீல்ட்ல இருக்கும். அவ்வளவு பெரிய டீம் இல்லாம வந்து சினிமா ஃபீல்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எப்படி சார் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆக முடியும்? அத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டு கொண்டு வரவரா இருக்கும். நம்ம வந்து எதுவுமே விஜய் ஜனநாயகம் இங்க ஜனநாயகமாவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கூட்டணி கட்சிகள். இருக்கலாம். அவங்க கட்சியில இருக்கிறவங்களையும் நமக்கு தெரியாதுங்கிறதுனால அவங்க திறமைகளை குறைச்சு மதிப்பிட முடியாது. அங்கேயும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த திறமைகள் இருக்கும். இப்போ வாய்ப்பு கிடைக்குது, அவர்கள் மிளிர்ந்தால் நாட்டுக்கு நல்லது. எந்த ஒரு விஷயமும் கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு 3 மாசம் அதிகபட்சம். நீங்க அசம்பிளி தெரியுமா அதெல்லாம் கேட்க முடியாது. எல்லாமே முதல் முறை வர்றவங்க அதுக்கப்புறம் எளிதா கத்துப்பாங்க, அதிகாரிகள் இருக்காங்க, ஆட்சி நடத்துவாங்க. திமுக ஆட்சி வரும்போது எல்லாருமே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். அதனாலதானே காமராஜர் வந்து 6 மாசம் டைம்னு அவர் சொன்னாரு. பக்தவச்சலம் வந்து மக்கள் மனமே புரிஞ்சுக்காம ஒரு வைரஸ் பரவி விட்டதுன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா 67ல? அதுக்கு பிறகு என்னாச்சு? அது ஒரு வைரஸ் பரவி விட்டதுன்னு சொன்ன பிறகு காங்கிரஸுக்காக இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. பேசலாம் சார். பெருமாள் மணி, இந்த ஏரியாவை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க இன்னும் தயாராக வேண்டியிருக்குமா? இப்போ சபாநாயகர் மாதிரி ஒரு பொறுப்பு அப்படின்னா, அதே போல் திரு நவநீதோ இல்லை குபேந்திரன் அவர்களும் சொல்கிறாங்க, 2 பேருக்குள்ளே அந்த பிளெண்ட் ஆகிறது எப்படி இருக்கும், இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும்போது திட்டங்களை இப்போ நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு. பரந்தூர் உதாரணத்துக்கு அவர் சொல்கிறார். அப்போ முதலமைச்சராக வரும்போது அதில் சில விஷயங்கள் அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகவோ அல்லது அவர் நிலைப்பாட்டிலேருந்து மாறவோ தேவைப்படலாம். அப்படின்னா இதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னு?
இல்லை, இப்போ சபாநாயகர் தேர்தல் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து சபாநாயகர் ஆளுங்கட்சியிலேருந்து யார் வராங்களோ அவங்க தான் இருப்பாங்க. துணை சபாநாயகரும் ஆளுங்கட்சிங்கிறதா மரபு. இப்போ பாராளுமன்றத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட துணை சபாநாயகர் எதிர்க்கட்சிக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ பல ஆண்டுகளாக வந்து துணை சபாநாயகர் பதவி வந்து காலியாகவே இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே தமிழ்நாட்டு மரபுப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சபாநாயகருக்கான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இந்த மாதிரியான இடங்களெல்லாம் இப்போ வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் காட்டிய அந்த பெருந்தன்மை வந்து அவங்க இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த அரசு அமையணும், அதற்கு நாங்கள் உதவி செய்யணும். அவங்க சொல்லணும். இப்போ ஐயா முதல்வரே, இப்போ ஐயா ஸ்டாலின் ஐயாவே என்ன முன்னாள் முதல்வர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அப்போது இப்போ இந்த மாதிரியான சிக்கலான இடங்கள் இருக்குல்ல, இப்போ வந்து அரசு கொள்கை ரீதியாக ரொம்ப கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடங்கள் வருவதற்கு இன்னும் 5 அல்லது 6 மாதங்கள் ஆகிவிடும். அது வரைக்கும் அவங்க ரெகுலரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், குறிப்பாக இந்த புதிய அரசு வந்து முதல்ல எல்லாருமே என்ன கவனிப்பாங்கன்னா, லாண்ட் ஆர்டரில் எப்படி அவங்க கவனமாக இருக்காங்க அப்படிங்கிறத முதல் கவனிப்பாக இருக்கும். ஓகே, அதற்கு பிறகு மற்றது எல்லாமே வெல்ஃபேர் சார்ந்த திட்டங்கள். அவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது, இப்போ இந்த 1000 ரூபாய் வந்து மறுபடியும் வழக்கம் போல வருமா, அது அப்புறம் இவங்க எப்போ உயர்த்தி கொடுக்க போறாங்க. ஏன்னா அவங்க அறிவித்த வெல்ஃபேர் திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் குறிப்பிடுவதை போல ஒரு நெருக்கடியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு இடம் வருவதற்கு வந்து நமக்கு இன்னும் காலம் இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து இப்படி ஒரு அரசு அமைந்ததுன்னா அவங்க பல சட்டங்களை இயற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலை அது வரும். இன்னொன்றை நாம மறந்துவிடக்கூடாது, என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அரசியலையே முன்னெடுத்தது. இப்போ இன்றைக்கு இந்தியாவில் பாஜக இல்லாத காங்கிரஸ் கம்யூனிச அரசுகள் பல மத்திய அரசோட திட்டங்களை அவங்க ஏத்துக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை வந்து இது வந்து மாநில எதிரான திட்டம்னு கம்யூனிஸ்டுகளோ இல்ல காங்கிரஸ் முதலமைச்சர்களோ பிரகடனப்படுத்தினது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குச்சு. அதே போன்ற அரசியலை நிச்சயமா தாவேகா முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதற்கு முன்னால் இருந்த அஇஅதிமுக அரசும் எடுத்ததில்லை, அல்லது அதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் கூட இவ்வளவு கடுமையாக மத்திய அரசு வந்து இப்போ இடதுசாரிகள் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. அவங்க வந்து இப்போ பாஜக எதிர்ப்புல இல்லைன்னா மதவாத கட்சிகளோடு அவர் போகல, அதனால அவரை நாங்க வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் தான் அவங்க வர்றாங்க. அந்த இன்டென்சிட்டி குறையுங்கிற சார். ஏன்னா திமுகவினுடைய அரசியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க தாவேகாவை புரிய முடியும் சார். திமுக அவங்க பாஜகவை தான் பெரிய எதிரியாவே பொசிஷன் பண்ணாங்க. அவங்க அஇஅதிமுகவை கூட பொசிஷன் பண்ணல. இப்ப தாவேகா யாரை பொசிஷன் பண்ணுவாங்க? திமுக தான் பொசிஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைனமிக்ஸே மாறிடும். இப்ப திமுக அரசு, அதுவும் ஐயா ஸ்டாலினுடைய 5 ஆண்டு கால அரசு, அவங்க முழுக்க பொசிஷன் பண்ணதே ஐயா மோடி அவர்களையும் பாஜக அரசையும் தான் பொசிஷன் பண்ணி தான் அவங்க எல்லா விஷயம் பண்ணாங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிறதுல இருந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசுக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு நரேட்டிவும் இல்லை. ஏன்னா இவங்க ஆரம்பத்துல இருந்தே தெளிவா சொல்லிட்டாங்க, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அவங்க தீய சக்தி, நாங்க தூய சக்தி. அப்போ அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறின பிறகு நிச்சயமாக சில இடங்கள் மத்திய அரசோட ஒரு நெருக்கடியான சில முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும். அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த சில திட்டங்களை செயல்படுத்துறதுல சில சிக்கல்கள் வரலாம். அந்த நேரத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நிலைப்பாடு, அந்த நேரம் வேணா கூட்டணி கட்சியினருக்கு இடையே ஒரு நெருக்கடி உருவாகலாமே தவிர, ஆனா இந்த அரசுக்கு உடனடியாக ஒரு நெருக்கடி இவர்களை இன்றைக்கு ஆதரித்தவர்களால் ஐயா குறிப்பிடுவதை போல சபாநாயகர் தேர்தலிலோ அல்லது உடனேயோ வருவதற்கு வந்து வாய்ப்பே இல்லை. அப்படியாப்பட்ட சூழல் வருவதற்கு வந்து இன்னமும் மிக நீண்ட காலமாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர, இந்த அரசு வந்து இப்ப திமுகவே என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு 6 மாத காலத்திற்கு வந்து இந்த அரசை வந்து நாங்க விமர்சிக்க மாட்டோம். ஏறக்குறைய இது வந்து அனைத்து அண்ணா பெருந்தகை அண்ணா தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பொழுது 67ல காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு. நாங்க ஒரு 6 மாத காலத்துக்கு நாங்க வந்து இந்த அரசை விமர்சிக்க மாட்டோம், அவங்களுடைய செயல்பாடுகளை நாங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு 75 ஆண்டு கால கட்சி ஒரு சிறிய கட்சிக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகமே அப்படி ஒரு லாங் ரோப் கொடுக்கும்போது வேற யாருமே வந்து இதை வந்து பெருசா விமர்சனம் பண்ணி அந்த தாவேகாவுடைய அந்த ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களோட இருக்கு, திமுக 59 இடங்களோட இருக்கு. நீங்க 2016 நிலைமை எடுத்து பாருங்க, அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 100 இடங்களோட இருந்தது. 100க்கும் மேற்பட்ட இடங்களோட இருந்த போது கூட
ஜெயலலிதாமா மரணத்துக்கு இந்த பிறகு இதையும் நான் வந்து ஏற்கனவே நம்ம வாசித்தேன். இந்த IUML உடைய கடிதம் என்பது இது என்னவா புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுல இப்போ அவங்க காதர் மைதீன் சொல்றாரு, நாங்கள் ஆதரவுன்னு நம்ம சொல்லலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடியது இப்போ ஏற்கனவே நான் வாசித்து காமிச்சிருந்தேன். அந்த அறிக்கையை நம்ம வந்து மீண்டும் கூட வாசிக்கலாம். அதனுடைய அடிப்படையிலையும் நம்ம இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல திரு பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டிருந்தார். பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா IUML-ம் சேர்ந்து ஆதரிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ஆனால் இப்போ திரு காதர் மைதீனுடைய அறிக்கை நேரடியாக ஆதரவு என்கிற அந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து ஒரு ரொம்ப தமிழ் விளையாட்டு ரொம்ப சொற்சிலம்பம் அதுல இருக்கு. ஓகே, அந்த அறிக்கை பார்க்க. ஆனால் அவங்க கடிதம் கொடுத்திருக்காங்களா இல்லையா? கடிதம் இது வரைக்கும் கொடுத்ததா தெரியல. அதுதான் நம்ம டெக்னிக்கலா கடிதம் இன்னும் அது வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்தாலோ அல்லது தாவேகா சொன்னாலும் தெரியும். கடிதம் கொடுத்திருப்பதாக சொன்னது இடதுசாரிகள் அங்கிருந்து வந்தது. ஆனா IUML-ஓட இந்த அறிக்கை வந்து ஒரு பேராசிரியர் எழுதிய அறிக்கை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அதுல நம்ம ஒரு சொல்ல எடுத்து ஒரு பொருள் பார்க்கலாம். ஆனால் கடிதம் கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து நாம IUML இந்த இரண்டு இல்ல அப்படின்னா டெக்னிக்கலி இப்போ வந்து நம்ம வந்துரும் VCK-யோட எண்ணிக்கையும் வரும். ஆனா இது வரைக்கும் அவங்களும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. VCK-உடைய ஆதரவு அப்படிங்கிறத கடிதமாக இன்னும் வெளியில் வரல. இப்போ இடதுசாரிகளுக்கு வந்துச்சு, அதுபோல் VCK-உடைய கடிதம் இன்னும் வரல. அது நாளை காலை கொடுப்போம் அப்படின்னு VCK சொல்லியிருக்காங்க. அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிலதாக இருக்குது. இப்போ உயர்நிலை குழு கூட்டத்தில் அவங்க முன்வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், திருமாவளவனை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும், இதெல்லாம் அவங்க கட்சியிலேருந்து எதிர்பார்க்கலாம். அது கூட்டணியில் செய்ய முடியுமா முடியாதாங்கிறது அவங்க பேசி முடியக்கூடியதுதான். இப்போ இதெல்லாமும் இன்னும் கடக்க வேண்டிய தூரமாக இருக்கிறதா? எல்லை வந்தாச்சு, இன்னும் ஒரு படி ஏற வேண்டியது. இப்போ வந்து ஆளுநர் வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன் எப்படி தெரியுதுன்னா, 2 நாட்களுக்கு முன்னால் அந்த கான்வாயினுடைய கார்கேடு, சிஎம் கார்கேடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாகனங்கள் திரும்பி எடுத்து செல்லப்பட்டது. அந்த வாகனங்கள் இன்றைக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப முதல்வர் இல்லத்திற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா 2 நாட்களாக என்ன செய்தி உலா வந்தது அப்படின்னா, அல்லது இந்த அரங்கத்திலே கூட ஒரு நண்பர் குறிப்பிட்டதை போல, யார் வந்து உங்களை வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து இந்த ஏற்பாடுகளை செய்ய சொன்னது, யார் வந்து இவ்வளவு பெரிய கார்கேடு சிஎம்க்கு போட முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் அப்படின்னு சொல்லி போட சொன்னது, இது போன்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அப்ப இன்றைக்கு அது எல்லாமே திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே ஏதோ ஒரு இடத்துல ஆளுநர் அவர்கள் இந்த எண்ணிக்கை விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த இடம், இந்த 118ங்கிற இந்த இடத்துல ஆளுநர் மாளிகையில தாண்டுவதுதான் இங்க பெரிய சிக்கலா இருந்தது. அந்த இடத்தை இன்னைக்கு தாவேகா தாண்டி இருக்கு. அப்ப இதற்கு பிறகு அவர்களுக்கு அடுத்த டெஸ்ட் எங்க இருக்குன்னா, அது சட்டமன்றத்துக்குள்ள தான் இருக்கு. அப்ப சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற பொழுது மூத்த பத்திரிகையாளரான அண்ணன் குபேந்திரன் அவர்கள் முதல்லயே குறிப்பிட்டது போல, ஒரு அரசாக அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் அந்த அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பது அப்படிங்கிற 2 அம்சங்களை நம்ம இப்ப செய்திகளை பார்க்கிறோம். ஒன்னு ட்விட்டர் பதிவா திரு வன்னியரசு சொல்றாரு, ஒரு பதிவை போடுறாரு. இது வரைக்கும் VCK அதிகாரப்பூர்வம் வரலனாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமா காலம், இனி உயர்வும் மேலும் மேலும் அப்படிங்கிறதுல அவர் ஒரு நேரடியான ஹிண்டா நாம ஆட்சி பொறுப்புல இடம்பெறுகிறோம் கொடுத்ததாக, இன்னும் கொடுக்கலனாலும் இங்க வந்து அவர் சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம். திரு காதர் மைதீனுடைய அறிக்கை அப்படிங்கறத என்னவா புரிஞ்சுக்கிறதுன்னு, அரசு அமைப்புக்கான அனைத்து செயற்பாடுகளுக்கும் துணை நிற்பர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கு. ஆனால் அதுக்கு முந்தின வரியில, அதுக்கு முந்தின 3 பத்தி இருக்கு. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற திமுக மதச்சார்பற்ற அது யார் யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழகத்தில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்படுவதற்கு திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேதகு தமிழர் ஆளுநர் அவர்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முழு மனதோடு வரவேற்கிறது. இந்த இடம் தான் முக்கியமான. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நிலையான அரசு அமைவதற்கு மு.க. ஸ்டாலினுடைய அந்த விஷயத்தை நாங்க ஃபாலோ வரவேற்கிறோம். அவரை ஏற்று அவர் என்ன சொன்னார், ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஒரு நிலையான அரசு சீக்கிரம் அமையணும்னாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நிலையான அரசு அமையணும் ஐயா ஸ்டாலின் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்து பாருங்க, சட்டமன்றத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 உறுப்பினர்களும் மேதகு ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய, இந்த இடம் தான் முக்கியமான இடம், அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும், அனைத்து செயல்பாடுனா நீங்க லெட்டர் கேட்டீங்கனாலும் நாங்க லெட்டர் தரோம், மத்த எல்லா அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இந்த அறிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல என்ன சிக்கல்னா, அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல மீண்டும் ஒன்று போடுறாங்க. அதுல தாவேகா ஆதரவு இல்லை, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்கிறது, பேராசிரியர் KM காதர் மொய்தீன். ஆனா இது வந்து அதுக்கு கீழே தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க இணைக்கிறாங்க.
அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை. அதுக்கு தான் நான் முன்னாடியே இவர்கிட்டயும் நம்ம குபேந்திரன்ட்டையும் அதை டீகோட் பண்ண முடியுமா சொல்லிட்டாங்களா, ஆளுநர் மேதக ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லிட்டாங்க. அப்போ ஐயா அந்த ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு துணை நிற்பர் அப்படிங்கறதா அதை பொருள் கொள்ள வேண்டியது. என்னன்னா இதே தாங்கய்யா. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க விமர்சிக்க வேண்டிய இடத்துல திமுகவோட நிப்போம், ஆனா இன்னைக்கு இந்த அரசு அமையணும், அதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம். அந்த நேரடியா அப்படி ஒன்று சொல்றதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியல. அப்புறம் சோஷியல் மீடியால அவங்க வந்து ஆதரவு இல்லைன்னு போடுறாங்க, அதையே நம்ம புரிஞ்சுக்க முடியல. வெளியில இருந்து ஆதரவு, ஆனா இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, இந்த அரசு அமைகிறதுக்கு நாங்க உதவுறோம், அதற்கப்புறம் உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் மேபி அவங்க பிறகு முடிவு பண்ணலாம். இதுல கூட அது நேரா ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் வேர்டா தான் போடுறாங்க. அட்ரஸ் பண்றதே அவங்க ஆளுநருக்கு தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த லெட்டர் வந்து சிஎம் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடியவருக்கோ தாவேக சட்டமன்ற வெறும் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க, பத்திரிகை செய்தி. ஆமா, இது வந்து கடிதம் இல்ல, பத்திரிகை செய்தி தான். ஆமா. அப்ப ஆனா இங்க தான் என்னன்னா கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கா. இப்ப ஆளுநர் பொறுத்தவரைக்கும் அவர் எண்ணிக்கையை பாப்பாரு. இல்ல கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, 2 பேர் யார் யாரெல்லாம் எந்த தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து பாருங்க, மேதக ஆளுநர் மேற்கொள்ளக்கூடிய அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்பர் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அது பார்க்கலாம். ஏன்னா மேதக ஆளுநரை இதுல உள்ள கொண்டு வர வேண்டியது இல்ல. ஒருவேளை முதலமைச்சர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்னு சொன்னா கூட நமக்கு சந்தேகம் வரலாம். இவங்க டைரக்டா ஆளுநர் எடுக்கக்கூடிய, அப்பனா அது கான்ஸ்டிடியூஷனல் நடவடிக்கைகள் தானே, அதற்கு நாங்க துணை நிற்போங்கிறத தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஓகே, அப்புறம் இதுல ஏன் ஆதரவு இல்லைன்னு போஸ்ட் பண்றாங்கன்னு தெரியல. இதை வந்து 51 நிமிடங்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு போஸ்ட். குபேந்திரன், நீங்க பாருங்க. முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பத்தில் இருப்பதாக தான் தெரியுது. ஏன்னா முதல்ல சந்திக்கும் போது, நிர்மல்குமார் சந்திக்கும் போது நாங்கள் வந்து எந்த ஆதரவும் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, கீழே போட்டாங்க. திரு அருண்ராஜ் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அருண்ராஜ் பார்த்து யாரோ ஒருத்தர் பார்த்தாரு, இல்லைன்னாங்க. முஸ்தபா அவர்களும். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆளுநர் மாளிகை விஜய் போன பிறகு முஸ்லீம் லீக் வந்து ஆதரவுனாங்க. இப்போ வந்து ஒரு அந்த நீங்க சொன்னீங்க மீண்டும் அவங்கள சந்திச்சாங்க. இன்னைக்கு மாலையில தாவேகா இந்த வார்த்தை வருது, அரசு அமைப்புக்கான அனைத்து செயல்பாடுகளுக்கும் துணை நிற்கும் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஆட்சி வந்து அமைவதற்கு நாங்களும் ஆதரவு அப்படிதான் எடுத்துக்க முடியும், நேரடி பொருள். இப்போ திடீர்னு வந்து சமூக வலைதளத்தில் ஆதரவு இல்லை, ஸோ குழப்பம் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை அதை விட்டுருவோம். அதை விட முக்கியமான விஷயம், விசிகா இன்னும் அதிகாரமும் அறிவிக்கவில்லை, ஆனால் பல டிவிக்கள் ஃபிளாஷ் நியூஸ் போட்டாச்சு. நாளைக்கு தான் அவங்க கொடுக்க போறதா தகவல் வருது. வெரிஃபை பண்ணா எங்களுடைய காலையில கொடுக்குறோம், நாளைக்கு காலையில கொடுக்க போறோம். சரி, கடிதம் வந்து இன்னும் கொடுக்கல. ஆனா நேற்று இரவே விசிகா ஒரு முடிவுக்கு வந்து விட்டு. சரி, காரணம் தொல் திருமாவளவன் துணை முதலமைச்சராக போகிறார். விஜய் ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அவர் துணை முதலமைச்சர். ஆனா அவர் எந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு. எஸ், கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த தொகுதியிலும் அவர் எம்எல்ஏவா இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் ராஜினாமா செய்கிற திருச்சி கிழக்கில் அவர் நிற்க வைத்து, பொது தொகுதியில் நிற்க வைத்து திருமாவளவனை வெற்றி பெற செய்வது. அப்புறம் ஏற்கனவே 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க விசிகால, அதுல ஒருவரை அமைச்சராக்குவது. ஆக இந்த கூட்டணி அரசில் அதிகமான வாய்ப்பை விசிகா பெற்றிருக்கிறது. ஒரு துணை முதல்வர் காங்கிரஸுக்கும் கிடைக்கலாம். அது யாரு கிடைக்கும், எத்தனை அமைச்சர் கிடைக்கலாம் தெரியல. 2 அமைச்சர்கள் சொல்லப்படுது, நமக்கு தெரியல. அது துணை முதல்வர் ஒன்று இருக்கலாம், இல்ல வெறும் துணை முதலமைச்சர் காங்கிரஸுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க தான் முதல்ல போய் கொடுத்தாங்க லெட்டர். அப்புறம் நீண்ட ஒரு கூட்டணிக்குள்ளேயும் வந்துட்டாங்க, கூட்டணியில நாங்க இடம் பெறுகிறோம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வரும்போது கண்டிப்பா அவங்களே நீங்க வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போனாதான் இது கொஞ்சம் சரியா இருக்கும். ஸோ இப்போ 2 துணை முதல்வர், அப்புறம் விசிகாக்கு கிடைக்கிற கூடுதல் வாய்ப்பு, ஒரு தொகுதி கூடுதலாக கிடைக்கிறது. ஆமா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். இந்த இடத்துல விஜய் வந்து என்ன சொல்லுவாருன்னு, அடுத்தடுத்த கட்ட நகர்வுன்னு சொன்னீங்களே, பலகீனமான இருக்கிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. ஏன்னா முதல் நாளே எல்லாரும் பார்த்தோம், சிவி சண்முகம் தலைவில் 20 எம்எல்ஏக்கள் பிரிய போகிறாங்கன்னு ஒரு ஃபிளாஷ் வந்தது, வெளியே போறாங்க. அதெல்லாம் உருவாக்கப்பட்ட செய்திகள்னு ஐடி விங்ல அதிமுக இருந்து சொன்னாங்க. இல்ல, அதிமுகவின் பல முன்னணி நபர்களே அந்த செய்தி வெளியே கொண்டு வந்தாங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்து பொதுச் செயலாளர் மீது இருக்கிற வெறுப்பில் ஏதோ ஒரு முடிவெடுக்க போகிறார். அதன் பிறகு வேலுமணி போய் சந்தித்தார், சமாதானப்படுத்தினார். அன்று மாலை எம்எல்ஏ கூட்டத்துக்கு சாந்தப்படுத்தி கூட்டிட்டு வந்தார்ல, உண்மை. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி தனக்கு வேண்டும் என்று சொன்னதாக சொல்கிறார்கள். விழுப்புரத்தில் விசில் ஒலிக்கவில்லை, என்னுடைய மாவட்டத்தில் தாவேகா ஜெயிக்கவே இல்லை,
இன்னும் சொல்ல வட மாவட்டங்களில் கணிசமாக வென்றிருக்கிறோம், அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் கிளைம் பண்றாரு. ஓகே, அவருக்கும் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஈகோ யுத்தம் தெரியாது. ஓகே, ஏன் அதிமுக சொன்னா தாவேக்குடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க பாருங்க. முஸ்லீம் லீக் கொடுத்ததாக ஃபிளாஷ் நியூஸ் போட்டாச்சு, ஓகே, எல்லாரும் பார்த்தோம், 2 ஆட் ஆயிடுச்சு, 120 போயிடுச்சு, இப்போ 2 குறையுது. இப்போ இதுல கூடவே திருமாவளவன் அவர்கள் விசிகேல இருந்து இன்னும் கடிதம் வரல இல்லையா, அதுல இப்போ தகவல்களா வர்றது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதுல ஒரு துணை முதலமைச்சர், அப்புறம் ஒரு பர்த், அது இல்லாமல் கூடுதலாக அமைச்சரவையில் ஒரு இடம், அப்புறம் எம்எல்ஏ சீட் வந்து திரு விஜய் வெக்கேட் பண்ணுற அந்த இடத்தில் அவங்க போட்டியிடுறது அப்படிங்கிறதும், எம்பி சீட் இப்போ திருமாவளவன் அவர்கள் வெக்கேட் பண்ணுறாரு இல்லையா, அதுலேயும் அவங்க தான் போட்டியிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது தவிர முக்கியமான லெஜிஸ்லேஷன்ஸில் இப்போ பட்டியலின மக்களுக்கான வெல்ஃபேர், அதில் வந்து ஆக்ட் அகெயின்ஸ்ட் காஸ்ட், ரிலிஜன், இந்த மாதிரி விஷயங்களையும், அதே போல் ஹானர் கிளினிங்கில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸையும் அவங்க வைக்கிறாங்க. அதாவது தங்களுடைய இப்போ இது வந்து இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட், இங்கே வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதாக இதை புரிஞ்சுக்கணுமா, இதை எப்படி எடுத்துக்கலாம்? பிசிகா எது கேட்டாலும் கொடுக்குற நிலையில் தான் தாவேக்கா இருக்கிறது. காரணம் அவர் ஒவ்வொரு எண்ணிக்கையும் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட் பார்கெனிங் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நேற்று இரவே அவருக்கு இதெல்லாம் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டது. அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், துணை முதலமைச்சர் திருச்சி கிழக்கும் அவர் கிடைக்க போகிறது. நீங்க கூடுதலா சொன்னது அந்த எம்பி பதவி ராஜினாமா செய்தால் மீண்டும் அவங்க கட்சிக்கே கிடைக்கும்ன்றது. எல்லாமே கிடைக்கும். காரணம் தாவேக்காக்கு இன்னைக்கு ஆட்சியில் அமர்வதற்கு 2 நாட்கள் ஏற்பட்ட அந்த தடுமாற்றங்கள் பல அரசியல் அவருக்கு புரிந்திருக்கும். பாசிசம்னா என்ன, பாயாசம்னா என்ன, மேடையில் பேசுற டயலாக்குக்கும் ஒரிஜினல் அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டிருப்பார். இதை விட முக்கியமான விஷயம் நான் சொன்ன விஷயம் தான், வெறும் இந்த 118 மட்டும் வச்சுக்கிட்டு நகர்த்த முடியாது. ஒவ்வொரு நாளும் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, இந்த லெவல்ல வந்து ஆட்சி நடத்த முடியாது. ஏதோ ஒரு தீர்மானம் போடுகிறார்கள், அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஏற்கவில்லை, அது எப்படி நிறைவேற்றுவீங்க? அப்ப உடனே போய் கவர்னர் கிட்ட போய் திமுக மனு கொடுக்கும், இந்த தீர்மானத்துக்கு வந்து ஆதரவு இல்லை, அவங்க வந்து இழந்துட்டாங்க, மைனாரிட்டி ஆயிட்டாங்க, நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் டென்ஷன் ஆகும். அதனால தான் சொல்றேன், அவர் எங்க திமுக கூட இருக்கலாம், நான் அதிமுகன்னு சொல்ல வந்தது மெயின் அதிமுக. எந்த கட்சியா வல்னரபிளா இருக்கிறவங்க அல்லது வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல இது நடக்கும் அப்படிங்கிறீங்களா? பணம் விளையாடும். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரத்தை தவிர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் ஆதரவு கொடுத்தாங்கல்ல, இந்த குதிரை பேரம் தவிர்ப்பதற்கு தான் நாங்கள் ஆட்சி கொண்டு வருவதற்கு இதெல்லாம் வரணும். ஆட்சி அமைத்த பிறகும் குதிரை பேரம் நடக்கும். யாரெல்லாம் வந்து இந்த கட்சியில் சேர விருப்பப்பட்டாலோ அவங்க வந்து ராஜினாமா பண்ணி அதே தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற்று தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கும் தாவேக்கா வழிவகை செய்யும். ஆனால் எதிர்கட்சியான திமுக எப்படிப்பட்ட அரசியலை கையில் எடுக்கும், அந்த அரசியலுக்கு தாவேக்கா தயாராக இருக்குமா? ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 2-3 மணி நேரங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா சிந்தனை செல்வன் வந்து ஒரு அறிக்கை காலையில கொடுக்கிறார், நீண்ட ஒரு. ஆமா, அதுல பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா, உங்களுடன் இருப்பவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு சில தலைவர்களை கைது செய்வோம் என்று அறிவிப்பதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? சோ இதுவரை அதிமுக திமுக நடந்த யுத்தம் என்பது வேறு. ஜெயலலிதா அவர்களை கைது செய்யப்பட்டது, அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்டது, வழக்கு போடப்பட்டதெல்லாம் 96க்கு பிறகு வந்த அரசியல். அந்த அரசியலை விஜய் கையில் எடுப்பாரான்னு தெரியல, சிந்தனை செல்வன் ஏன் அப்படி அறிக்கை விட்டாருன்னு தெரியாது. ஆனால் பழி வாங்குகிற அரசியலை விஜய் தொட மாட்டார் நம்புறேன். ஏன்னா இது வந்து 2 திராவிட கட்சிகளோடு முடிந்து போக வேண்டிய ஒன்று. நீங்க தவறு செய்தால், ஊழல் செய்தால் வழக்கு போடுங்க. அந்த வழக்கு மக்கள் மன்றத்தின் முன்பு நீதிமன்றத்தின் மூலமாக நீங்க எதிரொலித்தாலே போதும். அந்த விஷயத்தில் பண்ணுங்க. இன்னும் முக்கியமா கைது பண்றது இல்லையானே, அவங்களே 2006க்கு அப்புறம் அப்படி விட்டாங்களே அண்ணே, 96லயும் 2001 பரஸ்பரம் கைது பண்ணாங்க. சிந்தனை செல்வன் விட்ட அறிக்கைக்காக நான் சொல்ல வந்தேன். இது நடக்குமா நடக்காதா, நான் வந்து ஜோசியெல்லாம் சொல்ல, நான் வந்து ஏசிமாவும் சொல்ல, இந்த அறிக்கையின் மூலமாக சொல்றேன். என்ன விஷயம்னா, இந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? நீங்க திமுக இத்தனை நலத்திட்டங்கள், அதாவது சொல்ல முடியாத நலத்திட்டங்கள், பட்டியல் போட்டியில் எங்கேயோ போகும், கூட்டணி பலம், இதெல்லாம் மீறி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பெரும்பான்மையை மக்கள் தரவில்லை.
ஸோ நீங்க ஒவ்வொரு இன்னொரு கேள்வியும் நான் வந்து இப்போ நம்ம வந்து அவர் ஆட்சி அமைக்கிறார், முதலமைச்சர் விஜய் இதெல்லாமே சொல்லிட்டோம். ஆனால் இப்போ எண்ணிக்கை கொடுத்த பிறகு இன்னும் ஆளுநர் மாளிகையிலேருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு வரல. நம்ம காலையில் 11 மணிக்கு பதவியேற்பு இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் இதில் என்ன காலதாமதம்? அவர் எண்ணிக்கை கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனே ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இப்போ விசிக்கு அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலன்னு தான் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ எப்படி இப்போ நம்பர் ரீச் ஆகலைல்ல, அப்போ விசிக்காக கொடுக்கணும்ல. இல்லை ரீச் ஆகாமல் போய் ஆளுநர் அவர் சந்திச்சிருப்பாராங்கிறது தான் என் கேள்வி. இல்லை இப்போ அதிகாரப்பூர்வம் 118ங்கிற எண்ணிக்கை வராமல் திரு விஜய் ஆளுநரை பார்த்துருக்கவே மாட்டார்ல. அவர் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கிறது அந்த எண்ணிக்கை இருந்தால் தானே போயிருப்பாருன்னு கேட்குறேன். இல்லை அப்படி ஒரு விசிகா மினிஸ்ட்ரி ஜாயின் பண்ண போதுங்க கண்டிப்பா லெட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வெளியே தெரியாம இருக்கலாம், ரகசியமா இருக்கலாம். கேட்கிறாரு அப்படி கொடுத்திருந்தா நள்ளிரவே இதெல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது கொடுத்துருக்கலாம். ஓகே, அவ கொடுத்திருந்தா இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஆல்ரெடி அப்பெல்லாம் பேசி முடிக்கப்பட்டதுன்றதான் வச்சுக்கணும். இல்லை வரட்டும், பொறுமையா வரும். ஒரு 1 hour கழிச்சு கூட வரலாம்ல ஆளுநர் மாளிகையிலேருந்து. ஓகே, ரைட். இது இந்த சிக்கல்களை எல்லாம் கடந்துட மாட்டாரா? எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டாரு, இதையும் பார்த்துட முடியும் தானே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி கூட இருக்கும்போது அவங்க எளிதாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா? இல்லை காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணுறதுலே சில பேருக்கு முரண்பாடுகள் வரலாம். அப்படி கூட என்ன காங்கிரஸ் நம்மளை டாமினேட் பண்ணுறது, காங்கிரஸ் என்ன நம்மளை இது பண்ணுறது, அது கூட வரலாம். ஏன்னா அதுலேயே சில கருத்து வேறுபாடுகள் முன்னாடி இருந்து இருக்குது அவங்களுக்குலாம். ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் அப்படி பெண்ண தோளில் போட்டுக்கிறவங்கள பக்கத்து மாநிலத்தை அப்படி காலடி அடித்து வச்சோம்னா அங்கே சண்டை நடக்கிறது தெரியும். ஓகே, அதனால் அதே மாதிரி திருமாவளவனும் நம்ம தமிழீழ பிரச்சனையிலேருந்து காங்கிரஸோட எப்படி இருப்பார் அப்படிலாம் இருக்குது. ஸோ அவர்களெல்லாம் ஒட்டி உறவாடக்கூடிய கட்சிகள்னு அப்படி நம்ம முடிவெடுத்துட முடியாது. ஆனால் குபேந்திரன் சார் சொல்கிறதெல்லாம் அந்த இருக்க பாயிண்ட் நான் திரும்ப இது பண்ணுறேன். இப்போ பெருமாள்மணி சாரும் ஷியாம் சாரும் இதை ஒரு இதா சொல்றாங்க. இப்படி ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, இது இப்படியே தொடரணும், நல்ல ஒரு செக் இது இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு நல்ல நடைமுறை வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை வந்து விஜய் விரும்புவாரான்றது கண்டிப்பா விரும்ப மாட்டாரு. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு அது எப்போனாலும் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்க மாதிரியான நிலைமை தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா வந்து இது ஏதாவது ஒரு உள் விளையாட்டை விஜய் விளையாடுவாரு, விளையாண்டுதான் ஆகணும். அப்பதான் அவர் வந்து பிறகும் அதுக்கான தேவை இருக்கு, அதற்கான தேவை இருக்கு. அது முடிஞ்ச பிறகு இப்ப சொல்றாங்களா ஒவ்வொருத்தலையும் வந்து அவர்கள் பிரச்சனை பொறுப்பேற்றுட்டா அது எளிதாயிடாதா? எளிதாயிரம் தான் சொல்றேன், எளிதாயிரம் அது செய்வார்கள் தான் நானும் சொல்லுவேன். அதான் அவர் சார் சொன்ன கருத்தை நான் ஏத்துக்கிறேன்றதுக்காக சொல்றேன். அதுல யாருக்கு சிக்கல்? எஸ் மணி. இல்ல விசிகவும் ஐயுஎம்எல் மெயில் பண்ணிருக்காங்க. ஓகே, டிஜிட்டல் காப்பியா போயிருக்கு, ஹார்ட் காப்பியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு அப்டேட் இந்த ஏன்னா இப்ப நண்பர்கள் அதுல ஒரு சந்தேகத்தை எழுப்புனதுனால நீங்க தான் கேட்டீங்க. இல்லை அதான் அவர் பேசியிருந்தார். இல்லை இப்போ இந்த அவரும் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னா அது கண்டிப்பா வல்னரபிளான எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லைங்களா? சார் இப்போ வந்து அதிமுகவை பொறுத்தளவில் அவங்க 2 பேரும் முதன்முறையா எதிர்வரிசையில போய் உட்கார போறாங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் உட்கார்றாங்க சார். இப்போ இதுக்கு முன்னால நீங்க எதிர்வரிசையில அப்படி இருந்தீங்கன்னா நாம 5 வருஷம் கழிச்சு அங்க வந்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கும். அப்படி ஒரு கேம் தமிழ்நாட்டில் இருந்துட்டே இருந்தது. இப்போ இதுல இருக்கக்கூடிய வலிமையான 2ஆம் கட்ட தலைவர்களை விட்டுருங்க. இதுல முதல் முறையா எம்எல்ஏ ஆனவங்க அல்லது மாவட்ட அரசியல்ல தங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க அல்லது ஏதோ ஒரு நல்வாய்ப்பா எம்எல்ஏ சீட்டு கிடைச்சவங்க, அப்ப அவங்க என்ன நினைக்கலாம், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நிச்சயமா இந்த தமிழ்நாடு இதுவரை அப்படி பார்த்தது இல்ல. நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஜெயலலிதா அம்மா வந்து தேமுதிகவினுடைய சில எம்எல்ஏக்களை கூப்பிட்டு அவங்க தொகுதி சம்பந்தமா சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறத நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் 2006-11 வந்து ஒரு சில அஇஅதிமுக எம்எல்ஏக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு வந்து கூப்பிட்டு சந்திச்சாங்க. அது மட்டும் தான் பார்த்திருக்கோம். அப்ப இப்ப இந்த தடவை வந்து குபேந்திரன் என்ன சொன்னது போல சில எம்எல்ஏக்கள் வந்து அந்த ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தாவேகா சின்னத்துல நின்னு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது வந்து நாங்க தொகுதி நலன் கருதி முதல்வரை சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கட்சியில இருந்து தனித்து செயல்பட்டு ஆட்சிக்கு ஒரு அன்அபிஷியலான ஒரு ஆதரவை கொடுத்து அப்படி செயல்படுவதற்குமான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன வரும்னா சட்டப்பேரவைக்குள்ள நீங்க வாக்கெடுப்பு நடக்கும் போதுதான் உங்களுக்கு பெரும்பான்மையை காட்டும். இப்போ ஒரு 10 எம்எல்ஏ ஐயா விஜய வந்து முதல்வரை பார்த்து அவங்க ஆதரவுங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் வாக்கெடுப்பு நடக்கும்போது அவங்க ஆதரவை கொடுத்தாலுமே அப்புறம் கொறடா உத்தரவு சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்து அதை பதவி நீக்கம் பண்ணி திரும்ப பார்த்திருக்கோம். அப்ப என்னன்னா ஒரு முறை நீங்க அரசமைச்சு உள்ள போயிட்டா அதுக்கு பிறகு யார் வேணாலும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கலாம். அவங்க வந்து அன்அபிஷியலா உங்க நம்பர்ல இடத்துல தான் சபாநாயகர் ரோல் ரொம்ப முக்கியமாயிடுது. ஆமா, அந்த இடத்துல சபாநாயகர் ரோல் ரொம்ப முக்கியமாயிருது. அன்அபிஷியலாவே அவங்க வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்துருவாங்க. அப்போ அந்த ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தை வந்து
ஒரு ஆளுங்கட்சியால எப்போதுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஏன்னா கலைஞர் ஐயா இருந்தப்போ 96 இடங்கள் தானே இருந்தது. ஆனா ஃப்ளோர் ஸ்ட்ரென்த் வந்து அவருக்கு அவங்க வெளிப்படையா ஆதரவு பாமக கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுத்துச்சு, அவங்க கடிதங்களை கொடுத்துட்டாங்க வந்துச்சு. இப்ப இன்னொரு நீங்க சிந்தனை செல்வன் குறிப்பிட்டதுனால அவர் ஒரு ட்விட்டர் பதிவு போடுறாரு, எல்லாமே டீகோட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம், எழுச்சி தமிழர் தெளிந்த நீரோடை, ஒளிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல் அல்ல, எழுந்து நிற்கும் இமயமலை, நாளைய பொழுது நமக்காய் விடியும் அப்படின்னு அவர் போடுறாரு. நவநீத், நீங்க ஏதாவது இதுல உங்க பார்வை இருந்தா சொல்லலாம். அல்ல, நம்மளே பார்த்தோம், அவர் திருமாவளவன் அவர் சட்டப்பேரவையில் வந்து போட்டிடுவான்னு சொல்லி ஒரு பேர் வந்து பார்த்தோம், கடைசியில் அவர் அதில். ஸோ அதனால் அவங்களே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்க எப்படி இது ட்விட்டர் போட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு குழப்ப நிலையில் இருந்தது நம்ம பார்த்தோம் சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் நிற்பார் அப்படின்றது. இல்லை இது இப்போ நீங்கள் இந்த பாசிபிலிட்டி பேசும்போது நான் பியாண்ட் திஸ், இப்போ வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் வருவார், ஒரு வாக்கெடுப்பு நடக்க போகிறது, இதில் யாரெல்லாம் வந்து வெளிநடப்பு செய்ய போகிறாங்க, அது விஜய்க்கு வந்து எப்படி அவருக்கு ஃபேவராக வரப்போகிறதுல நம்ம பார்த்துருந்தா முடியும். அடுத்த கட்ட ஸ்டேஜ் வருது இல்லையா, அதாவது திமுக காங்கிரஸ் நிலைப்பாடு லோக்சபால எப்படி இருக்கும், ஏன்னா இந்தி கூட்டணி முறிவடைந்து விட்டது. ஸோ எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது, எப்படி திமுகவும் காங்கிரஸும் வந்து எப்படி பாராளுமன்றத்தில் எப்படி அவங்க வந்து கருத்து மோதல்கள் எடுத்துட்டு போறாங்க, தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது இருக்கு. தாவேகாக்கு வந்து கூடுதலாக ராஜ்யசபாக்கு அவங்களுக்கு ஒரு ஒதுக்கீடு வருது இந்த வெற்றி மூலமாக. அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றதுலாம் வந்து அடுத்த கட்டமா இருக்கிறது. ஏன்னா இதுக்கப்புறம் பாராளுமன்றம் கூட போகுது. பாராளுமன்றம் கூட போது தமிழ்நாட்டுக்கான நலனை யார் பேச போறாங்க, அந்த வாய்ஸ் இருக்கிறது இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா நான் இப்போ சொல்றேன், ஒரு ஸ்டெபிலிட்டின்றது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்ப சார் சொல்ற மாதிரி ஒரு முறையும் அவர்கள் வந்து ஒரு மசோதாவா கொண்டு வரும்போது டெஃபினட்டா வந்து அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டாரு, ஒரு வாக்கெடுப்பு நடக்கணும்ன்ற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்க போகுது. ஓகே, திரு ஷியாம் நிறைவு செய்யற. திரு ஷியாம், எப்படி பாக்குறீங்க அறிக்கை ஒன்றுல சிபிஎம் அறிக்கை இன்னைக்கு வந்ததுல திரு பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சி மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்லாம் கூட திரு சண்முகம் குறிப்பிடுறாரு. ஒருவேளை இதெல்லாமும் அவங்க தாவேகாவை ஆதரிப்பதற்கான இடத்தை நோக்கி நகர தள்ளியது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவுக்கான வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது திமுக ஒப்புதல் இல்லாமல் வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அதில் 100% ஷூராக இருக்கிறேன். என்ன காரணம்னா, அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் இருந்தால் தான் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரும். பெருமாள்மணி கருத்தில் நான் மாறுபடுறேன். இதுக்கு அடுத்த கட்டம் என்பது புரோட்டம் ஸ்பீக்கர். அதற்கு பிறகு வந்து கட்சி தாவல்ங்கிறது திருப்பி 2/3 தான். 2/3 இல்லாமல் கட்சி தாவல் பண்ண முடியாது. சமீபத்திய உதாரணம் 18 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கின 19 பேர் ஆக்சுவலாக ஜக்கேன் உட்பட. அப்போ பெருமாள்மணி நான் எல்லாருமே வந்து ஜெயா டிவியில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம் பெருமாள்மணி நினைவுக்காகவும் கவனத்திற்காகவும். அப்போ 19 பேர் போகும்போது ஆட்சி இருந்தது. 122 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்தாங்க. விஓபிஎஸ் வெளியில் தான் இருந்தார். 18 பேரையும் சபாநாயகர் இப்போ ஒருவர் திரும்பிட்டார், ஜக்கேன் சார் திரும்பிட்டார். 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணி அப்புறம் 4 வேகன்சி வந்து 22 வேகன்சிஸ்க்கு தேர்தல் நடந்தது. 9 இடம் தான் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சது. 13 இடம் வந்து திமுகவுக்கான லாபமா முடிஞ்சது. அது தாவேகா இன்னைக்கு வெற்றி முகத்துல இருக்குங்கிறதுக்காக நாளைக்கு வெற்றி முகத்துல தான் இருக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. தேர்தல் அரசியலே அப்படிதான், அது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதுபோக திமுகவோட ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதாவும் அது முடிவதற்கான எல்லா ஆபத்தும் எப்போதும் உண்டு. எல்லாம் போக இது எல்லாமே ரூரல் கான்ஸ்டிட்யூன்சின்னு வைங்க. அப்ப நான் சொன்ன பழைய கணக்கு தான். ரூரல்ல இன்னைக்கு வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் தான், கிடையவே கிடையாது. தாவாக்கா கிடையவே கிடையாது. கனிமொழி அவர்கள் பொறுப்பாக இருந்த கிட்டத்தட்ட தொகுதிகள் எல்லாத்துலயும் தென்காசி உட்பட, தென்காசி மாவட்டத்தில் ஒண்ணுமே கிடையாதுங்க தாவேக்கா. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க அது வந்து திமுக அல்லது அதிமுக இவங்க கட்சிக்குள்ள தான். திருநெல்வேலியில வெற்றி பெற்றாங்க, கன்னியாகுமரியில, தென்காசி அல்லது வேறு சில. தென்காசில ஒண்ணுமே கிடையாதுங்க. ஐயா திருநெல்வேலியில ராதாபுரம், திருநெல்வேலியில வந்து நாங்குநேரி, ராதாபுரம் 2 தொகுதி. ரைட்டுங்களா? 2 பேரும் யாரு? நாங்குநேரில் ஜெயிச்ச நாராயணன் யாரு? சரி, அவங்க பேசிக்கா அதிமுக. ஆமாய்யா, ராதாபுரம் ஒரு புது வேட்பாளருங்கய்யா. ஏங்க யாரா இருந்தா தாவேகாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது லிமிட்டடா அன்லிமிட்டடா? ஐயா சிறுவைகுண்டம் ரூரல் தானேயா? சிறுவைகுண்டம் ரூரல் தொகுதி தானேயா? இல்லங்க, அன்லிமிட்டடா லிமிட்டடா அவ்வளவுதான். அன்லிமிட்டடுங்கய்யா. எப்படி அன்லிமிட்டடா இருக்கும்? அப்படின்னா எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. கரூர், கிருஷ்ணராயபுரம் பக்கா ரூரல் தொகுதி. ஒண்ணுனா நீங்க சொல்றீங்க. பெருமாள்மணி மொத்தம் 108 தான். ஆமாய்யா, 108ல அர்பன் ரூரல்னு பிரிங்க. 60-40 ஐயா, அவ்வளவுதான் ரேஷியோ. 60-40 எல்லாம் இல்ல, என்கிட்ட வேணா இருக்கு, நான் வேணா பர்டிகுலர்ஸ் தரேன். அதெல்லாம் இல்லங்க.
சும்மா பேச்சு. அதாவது இன்றைய தேதிக்கு உண்மையிலேயே தாவேகாவோட ஃபுட் பிரிண்ட் தமிழ்நாடு பூராலாம் கிடையாது. மாற்று கருத்து நீங்க சொல்றது தவறான கருத்து. தமிழ்நாட்டில் 3 கட்சி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே, 3 கட்சியில ஒரு கட்சி தாவேகா, ஒரு கட்சி திமுக அடுத்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு நம்பர்ல. அப்போ தேர்தல்னு வரும்போது நீங்க நினைக்கிற மாதிரி மீண்டும் எல்லா தொகுதியிலும் தாவேகா ஜெயிச்சு தாவேகா தனி மெஜாரிட்டியா வந்துடும், அதானே நீங்க சொன்னது? ஆமா, அதான் சொல்றாரு. அதாவது 10 பேர் அங்கிருந்து ரிசைன் பண்றாங்கன்னா அங்க மீண்டும் போட்டிட்டு அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத 6 பேர் வந்து திமுக ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறது இல்ல. தேர்தல் அரசியல் அப்படிதான் சார். சார் திமுக 109 தொகுதியில ஜெயிக்கணும்னு நினைச்சோம், என்ன ஆச்சு? ஏன் காரணம்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் ஆங்கர் கோபம், திடீர்னு கோபம் தணிஞ்சிருச்சு. தாவேக்கா இந்த நம்ம ஏடிஆர் ரிப்போர்ட் கொடுத்தாருல, நானும் அதை படித்தேன். ஏகப்பட்ட பேர்ல வழக்கு இருக்கு, அமைச்சர்களாக ஆகக்கூடியவங்க பேர்லயும் வழக்கு இருக்கு. அப்ப அதெல்லாம் செய்தியா மாறும்போது இதே மிடில் கிளாஸ் வந்து மாத்தி யோசிக்கும். ரைட், ஓகே. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அது வந்து சாலிடா போக முடியாது. எஸ், வர ரைட் சார். தாவேகா சாலிடா போக முடியாது. ரைட் குபேந்திரன். தாவேகா அது போக வெளியில இருந்து ஆதரவுனாலே ஒரே ஷார்ட் மீனிங் தான் சார். எப்போது வேண்டுமானாலும் கவிழ்ப்போம் தான். ஓகே, ரைட். இல்ல நண்பர் சொன்னாரு அங்கங்கன்னு அரியலூர்ல 1-2 தொகுதி தான், ஒண்ணுத்துலயும் வெற்றி பெறல. கன்னியாகுமரி, நாகை, தென்காசி, நீலகிரி, திருவாரூர், விழுப்புரம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து தாவேக்கா அந்த மாவட்டத்தில் ஒரு தொகுதி 4 தொகுதி இருக்கட்டுங்க, அப்படி கிடையாது. தகவல் தானே. நீங்க வந்து மாவட்டம் பக்கா ரூரல் தொகுதி அப்படி கிடையாது. கரூர், கிருஷ்ணராயபுரம் ரூரல் தொகுதி அப்படி எங்க மாவட்டத்துல பக்கத்து மாவட்டத்துக்கு போறீங்க. இங்க இல்லனா தயிர் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்படி பார்த்தா திமுக இதை விட அதிகமான மாவட்டங்கள்ல ஸ்கோர் பண்ணல. அதிமுக இதை விட அதிகமான மாவட்டங்கள்ல ஸ்கோர் பண்ணாம இருக்குன்னு இல்ல அவரே லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா ஷாம் சார் சொல்ற அடிப்படை என்ன சொல்றாருன்னா 10 இடத்துல போட்டிட்டு 10யும் வெற்றி பெறுவதுங்கிறது சாத்தியம் இல்ல. அதுல 2 திமுகவோ அதிமுகவோ போலாம்ங்கற. அது நம்ம வரக்கூடியது. ஆனா நீங்க மாவட்ட ரீதியா தாவேகா சில மாவட்டத்துல ஸ்கோர் பண்ணலன்னு சொன்னா திமுக ஸ்கோர் பண்ணாத மாவட்டங்களும் இருக்கு. இல்ல அங்கேயும் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. அஇஅதிமுக ஸ்கோர் பண்ணாத மாவட்டங்களும் இருக்கு. ஆனா பரவலா தாவேகா ஸ்கோர் பண்ணிருச்சுல இல்லையா? ஓகே, கொஞ்சம் மாத்தி யோசிங்க. திமுக கூட்டணி கட்சிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் அவங்க சேர்ந்து எடுத்த தொகுதி அதிகமா இல்ல தாவேகா எடுத்த தொகுதி அதிகமா? ஐயா அவங்க சேர்த்து எடுத்தது தான் அதிகம். அப்புறம் பேச்சே கிடையாதுங்களா? அப்ப என்ன தாவேகா ஃபுட் பிரிண்ட் தமிழ்நாடு பூரா இருக்கு. ஒரு அர்பன் ஆங்கர் இருக்கு சார், அதை யாருமே கணிக்கல. அதான் உண்மை. ஐயா நான் கணிச்சு அந்த அர்பன் ஆங்கர் நிலைவா பெருமாள் மணி சொன்னார். சரி நீங்க சொல்லி நான் சொல்ல நீங்க கணக்கு பாடத்துல ரொம்ப சூப்பர் ஸ்டூடெண்ட், நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா அதே கணக்கே எல்லாத்துக்கும் பொருந்தாது. நீங்க வந்து +2 கணக்குல நல்ல மார்க் எடுத்திருந்தா இன்னொருத்தங்க வந்து கிராஜுவேஷன் கணக்குல நல்ல மார்க் எடுப்பாங்க, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல. அதான் சார் தேர்தல். ஐயா நான் சொல்ல வந்ததை ரொம்ப எளிமையா சொல்லிடுறேன். ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தை இன்கிரீஸ் சொல்ல மாட்டேன்றீங்க. இல்லையா ஃப்ளோர் ஸ்ட்ரென்த் ஐயா ஆட்சி அமைத்த பிறகு ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தை இன்கிரீஸ் பண்றதுங்கிறது தாவேகாவுக்கு ஒரு சவாலாக இருக்காது. அப்புறம் அது எளிமையாயிடுன்றீங்க. பேரவைக்குள் எண்ணிக்கையை உயர்த்தி கொள்வது தாவேகாவுக்கு ஒரு சவாலாக இருக்காது. அதுக்கு காரணம் இருவரும் கழகங்களும். அதைத்தான் நான் மாற்று கருத்தா சொல்றேன். அது இருக்கும். என்ன காரணம்னா பேரவைக்குள்ள வந்த பிறகு கட்சி தாவல் தடை சட்டம் ஆபரேட் ஆயிரும். இப்பதான் ஈஸி. இப்ப வந்து எல்லாரும் வின்னிங் சர்டிபிகேட் தான் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எம்எல்ஏக்கள் கிடையாது, பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படல. இப்ப போறதுதான் ஈஸி. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா பேரவைக்குள்ள வந்த பிறகு ஈஸி அப்படின்னு நினைக்கிறீங்க. பேரவைக்குள்ள வந்த பிறகு தான் 2/3 வேணுமா? ஓகே, நான் குபேந்திரன். எஸ், அதிமுக எப்படி 2/3 வரும் வெளியில? அடுத்த சப்ஜெக்ட் வந்துடல. எஸ், நாளைக்கு பதவியேற்புன்னு செய்தி வருது. விஜய் கட்சிக்கு 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்தது. அதுல 4 பேர் ஹைதராபாத்துக்கு பயணம் செய்தி வருது, ஒருத்தர் இல்ல. அப்போ ஒருவர் எங்கே விலை போனார், எங்கே கட்சி தாவி இருக்கிறாரா இல்ல காணாம போயிட்டாரா? அந்த 5 பேர்ல 1 மைனஸ் ஆகுது. மீண்டும் குழப்பம் ஏற்பட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் என்ன கடிதம் கொடுத்திருக்காரோ அந்த கடிதம் தான் செல்லுபடியாகும். இல்ல அவர் தனியா வந்து கடிதம் கொடுத்தா அது இல்ல அது சட்டமன்ற கட்சியா தான் கொடுக்க முடியும். இல்ல சட்டமன்ற கட்சி தலைவர் என்ன கொடுத்திருக்காரு மீண்டும் ஒரு டெக்னிக்கலா தான் ஒர்க் ஆகும். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு குழப்பத்துக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில இருந்து 2 எம்எல்ஏ, நான் ஒரு வார்த்தைக்காக கேட்கிறேன், 2 எம்எல்ஏ வந்து மாறிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணுவீங்க? சரி, இப்ப அஇஅதிமுக இருந்து அப்படி 2 பேரோ திமுக இருந்து அப்படி 2 பேரோ கொடுத்தா இருக்கு, ஏத்துப்பாங்களா? மாற முடியாது. மாற முடியாதுங்க. இப்ப மாறலாம். எப்படிங்க வின்னிங் சர்டிபிகேட் தானங்க வச்சிருக்காங்க. ஐயா இப்ப மாற முடியாது. ஏன்னா அவங்க அந்த கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். நீங்க இப்போ இப்ப
ஐயா, அப்படின்னா சட்டப்பேரவை குழு தலைவரை எப்படி எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க? சட்டப்பேரவை குழு தலைவர் என்ன கடிதம் கொடுத்திருக்காரோ அதுதான் கடிதம். இப்ப ஆளுநர்கிட்ட போய் முடிச்சிடறேன். ஆளுநர்கிட்ட போய் உரிமை கோர்றது யாரு? சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் போய் கொடுக்க முடியும். இப்ப ஐயா விஜய் வந்து நான் தாவேகா தலைவர்னு போய் கடிதம் கொடுத்து கிளைம் பண்றது இல்ல, நான் தாவேகா எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில தான் போறாரு. The law is very clear. The law is very clear. லா எல்லாம் கிளியரா இல்ல. இங்க பாருங்க பெருமாள் மணி, லா வந்து நமக்கு இருக்கிற ஆபரேட்டிவ் லா ஒண்ணுதான், கட்சி தாவல் தடை சட்டம். சபாநாயகர் தீர்ப்பு தான் அதுல இறுதியானது. அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். இப்போ அந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்டேஜ் வந்து இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல யாரு எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் திருப்பி. ஏன்னா சபாநாயகர் கிடையாது. நான் எழுப்பின சந்தேகம் ரொம்ப சிம்பிள். அதிமுக இருந்து 2 பேர் வருவாங்களா இல்ல திமுக இருந்து வருவாங்களா? அமமுக வர சொல்லிட்டு இருந்தாங்க. திரு டிடி விஜயன் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. 5 பேர்ல 4 பேர் மட்டும் ஹைதராபாத் போயிருக்காங்க. ஒருத்தர் எங்க? அந்த ஒருத்தர் இந்த வாழைப்பழ ஜோக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அதானே இதுன்னு 5 பேர்ல 4 பேர் ஹைதராபாத்துக்கு பயணம். பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அவங்க கட்சி தலைமை ஏற்று 4 பேர் பயணம் செய்திருக்காங்கன்னு செய்தி வருது. அப்போ ஒருவர் எங்கே? மீண்டும் குழப்பத்தில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதான் சொல்ல வந்தேன். என்னுடைய விருப்பமா சொல்ல, செய்தியின் அடிப்படையில் சொல்றேன். இல்ல இப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு, மணி சொல்றதுல நீங்க இதே அவங்க பாயிண்ட் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது லெட்டர் ஆஃப் சப்போர்ட் அங்கேருந்து வருதுன்னா ஆளுநர் அதை தானே பார்ப்பாரு. தனிப்பட்ட நபர்கள் இங்க வந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்களா? அல்லது அவர் முன்னாடி வந்து அவர் ஆளுநரே சொல்றாரு எனக்கு வந்து ஹெட் கவுண்ட் இல்லை, என் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கடிதம் போதும் தானே சொல்றாங்க. அப்ப அந்த கடிதத்தை கொடுத்துட்டாங்களேங்கிறாரு. இல்ல கடிதத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வந்து அவர் ஒரு லெட்டரோ இல்ல ஒரு மெயிலோ அனுப்புறாருன்னு வைங்க. இந்த குழு தலைவருக்கு நான் வந்து முரண்படுறேன், அவர் என்னோட கன்சர்ன் கேட்காம கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அது ஆளுநருக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர்ல அவருக்கு அதுக்கு ஒரு பாயிண்ட். இல்ல ஒரு நிமிஷம், எஸ்ஆர் பொம்மை கேஸ் என்னாச்சு? யார் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, இந்த கையெழுத்துல எங்கள்கிட்ட இல்லைன்னு தானே சொன்னாங்க. அதுல தானே தொடக்க புள்ளி அப்படிதான். ஒரு அரசு நீங்க ரெண்ட குழப்பிக்க கூடாது. புதிய அரசு அமைகிற போது இல்ல 2 விஷயம் இருக்குங்க. ஆளுநரோட டிஸ்கிரிப்ஷன் 2 இடத்துல வேலை செய்யும். புதிய அரசு அமைகிற பொழுது யார ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ஒரு விதமான குழப்பம். அது இப்ப நடக்கிறது. பல இடங்கள்ல இந்த முதலமைச்சர்களை மாத்துவாங்க. கட்சிக்குள்ள குழப்பம் வந்து புதிய கூட்டணி வரும் அல்லது புதிய அரசு அமையும். அதாவது ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையில குழப்பம் வரும். அப்போ ஆளுநர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறது வேற ஒண்ணு. இப்போ இதுல என்ன நடந்தது? கடந்த அஇஅதிமுக ஆட்சியில இந்த 19 எம்எல்ஏக்கள் ஐயா குறிப்பிட்ட மாதிரி அந்த 18 பேர் போய் ஆளுநர்கிட்ட என்ன கடிதம் கொடுத்தாங்க? முதலமைச்சரை மாத்தணும்னு தானே கடிதம் கொடுத்தாங்க. ஆளுநர்கிட்ட கொடுத்த கடிதத்துக்கு தானே சபாநாயகர் வந்து அவங்கள வந்து பதவியை விட்டு நீக்கினாரு. நீங்க அப்ப புரிஞ்சுங்க. இப்போ அப்ப அந்த கடிதத்துக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? இப்ப என்னன்னா ஒரு அரசு இடையில் எடுக்கிற எம்எல்ஏக்கள் எடுக்கிற நடவடிக்கை வேற, ஆட்சி அமைகிற போது எடுக்கிற நடவடிக்கை வேற. அப்ப சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ, இன்னைக்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறது சிபிஐயோ சிபிஎம்ஓ கிடையாது. இன்றைக்கு அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறது ஐயா ராமச்சந்திரனும் ஐயா செல்லச்சாமியும் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க சட்டமன்ற குழு தலைவர்ங்கிற கெபாசிட்டில இருந்து கொடுத்திருக்காங்க. அப்போ இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு இங்க எந்த இடமே இல்லங்கிறதா லா தெளிவுபடுத்துது. ஓகே, நீங்க குபேந்திரன் இல்ல நாங்க சொல்றது அவர் என்ன வேணா விளக்கம் சொல்லிக்கலாம், டெக்னிக்கலா சொல்லலாம், சட்டப்படி சொல்லலாம். 5இல் 1 காணவில்லை, அவ்வளவுதான். என்னுடைய ரொம்ப சிம்பிள். நான் வந்து பெருசாலாம் கேட்கல. 5 பேர்ல ஒருத்தர் மிஸ்ஸிங், நம்பர் குறையுது. அது கவர்னர் என்ன முடிவு எடுக்க போகிறார், இல்ல காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறது, அந்த 118ல 1 குறைஞ்சா என்ன நடக்க போகுது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ உங்க அணிக்கு இருக்கிற எண் 1 குறைந்திருக்கு, அவ்வளவுதான். அது குறைந்தாலும் ஆங்கில ஊடகங்கள் ஆன்லைன்ல வந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்றாங்க. டைம்ஸ் நவ் வந்து ரைட், ஆங்கில ஊடகங்கள் ஊடகங்கள்ல நிறைய கருத்துக்கள் வருது. நமக்கு இப்ப ஏன்னா ஆளுநர் இதுவரைக்கும் அந்த அழைப்பை கொடுக்காததுனால இந்த கேள்விகள் உடனே கொடுத்திருப்பாங்க. அவர் என்னைக்கு டேட் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஐயா ராடன் பண்டிட் எந்த தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. குபேந்திரன் ஒரு தேதி குறிச்சாரு 11ஆம் தேதின்னு. ஆமா, ஒருவேளை அது இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 9/10 அஷ்டமி நவமிங்கிறதுனால. சரி, ஏன்னா அண்ணன் தான் அந்த நியூஸை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணாங்க. இருக்கலாம். ஆனா நிச்சயமா வந்து இன்னைக்கு ஆளுநர் முதல்வரும் பேசுகிற பொழுது நேரத்தை வந்து நேரத்தையும் நாளையும் நிச்சயமா முடிவு